ரொம்ப கஷ்டப்பட்டுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஐயோ! ஸ்பெஷல் ஆஃபர்ன்றதாலயா? இல்ல என்னான்னே தெரியல. அந்த பிரியாணில அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. சாப்பிட்டு தான் பார்க்கணும். கச கசன்னு இருக்கு. அப்பா! சத்தியமா உயிர் போய் உயிர் வந்த மாரி இருந்துச்சுங்க. அவ்ளோ க்ரவுடு. ச்சே! கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல நின்னேன் அந்த பிரியாணி வாங்குறதுக்கு. நீட்டி வளைச்சு பேசாம சிம்பிளா சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த அப்பு கடை பிரியாணி அந்த கூட்டத்துக்கும் அவங்க குடுக்குற ஹைப்புக்கும் ஒர்த்தா? ரூ. 120 பிரைஸ். ஆனா ரூ. 120 கண்டிப்பா குடுக்கலாம். பீஸ் இருக்கான்னு தெரியல ஃபர்ஸ்ட். இந்த ஸ்பெஷல் ஆஃபர்ன்றதால போட்டு கண்ணாபின்னா அடிச்சு போட்டானுங்க. அத பீஸ் இருக்குதா? என்ன இருக்குதுன்னு கூட அவங்க பார்க்கல. ஸோ நம்ம பார்ப்போம். சரிங்களா? என்னடா தனியா கழட்டின்னு போயிடுது. பீஸ் இருக்குங்க, பரவாயில்ல. இதுல ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, கடை ஓப்பனிங் அப்போ வந்து இந்த ஒரு கியூ ஃபார்ம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்குது. பில்லு முன்னாடி இருந்தே கொடுத்துருக்கலாம். அந்த ஒன்றுத்தில் வந்து சொதப்பிட்டாங்க. அதனால வந்து நிறைய பேர் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகி திரும்பி போயிட்டாங்க. நீங்கள் ஆஃபர்ன்றதா தெரியல. இன்றைக்கி பாருங்க, இந்த ஆனியனு ரைத்தா அந்த இது எதுவுமே கிடையாது. கத்திரிக்காய் பிரிஞ்சா எதுவுமே கிடையாது. பாருங்க, இது நானே பண்ணேன். வீட்டுக்கு ஒரு தயிர் பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து நானே ரெடி பண்ணேன். வேறு என்ன பண்ணுறது, அவங்களும் கூட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவரும் ரொம்ப ஹம்புளாக எல்லாரையும் டீல் பண்ணுறாரு. ஸ்பெஷல் ஆஃபர்ன்றதால அதை கட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கூட்டத்தில் அதெல்லாம் பார்சல் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். சரி, இதை பார்சல் பண்ணுறதுக்கே போதும்னு ஆயிடுச்சு. இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது என்ன, கத்திரிக்காய் இல்லை, எக்கு கூட பாருங்கள். நானே வந்து வீட்டில் ஒரு நாட்டுக்கோழி முட்டை இருந்துச்சு. அதை வந்து அழகாக, என்ன இவ்வளோ பவராக டே கொஞ்சம் வெளிச்சத்தை குறைச்சிக்கிறா. இப்போ வந்து சாப்பிட போகிறாங்க. அதுதான் இங்கே மெயினான விஷயம். இந்த வெங்காயத்தை எடுத்து வச்சு, அதுவும் தயிரோடு கலந்து வச்சு, என்ன கத்திரிக்காய் இல்லை பரவாயில்ல, அது பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் எடுத்து இது வச்சு, பீஸு கொஞ்சம் எடுத்து இப்படி வச்சு, இவனை கொஞ்சம் உடச்சி இப்படி வச்சு, அப்படியே மொத்தத்துக்குமா சாப்பாடை போட்டு கொஞ்சம் மூடிட்டு, அப்படியே லைட்டாக தயிரை மேலே தூவி விட்டு, அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு பிடிச்சி அப்படியே ஒரு பெரிய உருண்டையாக எடுத்து சிக்கன் பீஃப் போடுறாங்க. 120 கிராம். இன்னைக்கு ஆஃபர்ன்றதால ஒன்று வேணா ஒன்று ஃப்ரீ. ஒன்று கொடுத்துட்டான். நாங்கள் என் தெரிஞ்சு தம்பி இருந்தான், அதனால் வாங்க முடிஞ்சது. அது கூட அவங்ககிட்ட ஒன்று வாங்கிட்டேன். செம்ம சூடு, கையில் வச்சுக்கிட்டு கவர் வேறு இல்லை, இப்படியே வச்சுக்கிட்டு கொதிக்கிறதுல என்னென்னு கொடுக்கணும்னா கூட்டம், செம்ம கூட்டம், நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. என் கையெல்லாம் செவந்து போய் ரொம்ப நேரம் அப்படியே பிடிச்சி எங்கெல்லாம் பார்க்குறாங்க, என்னடா ஒரு எக்ஸ்ட்ரா பிரியாணி கடை நிற்கிறேன். ஆமாம், அதுதான் நிற்கிறோம், பின்ன என்ன பண்ணுறது. இதெல்லாம் நாளைக்கு பேர் பொறுமையாக சாப்பிட தெரியாதா? இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். நம்ம சித்தனை சொல்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அப்பப்போவே கேட்டு வாங்கிடணும், விட்டக்கூடாது. சரிங்களா? உங்களுக்காக இந்த ஃபைட். ஓகே, இந்த ஃப்ளேவர் கரெக்டாக எனக்கு வந்து புரியமேட்டில் பிலால் ஹோட்டல் இருக்குது, வெற்றி தேட்டர் பக்கத்தில். அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற ஒரு ஃபீல் வருது. ஏன்னா அதே போல் பீஸ் வந்து ஒரு மாதிரி அதே ஜூஸி, அதே டேஸ்ட் இருக்குது. ரைஸ் அதே மாதிரி பாஸ்மதி நல்லா அவங்ககிட்டே அப்படி தான் இருக்கும். குவான்டிட்டி பரவாயில்ல, ஒரு ஆள் ஃபுல்லாக சாப்பிட்லாங்க, நல்லா இருக்குது. என்ன எக்கு தயிர் கத்திரிக்காய் இதெல்லாம் வச்சுருந்தா அமோகம். ஆனால் இல்லை, சரி இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி ஆஃபர்ன்றதால நம்ம இன்னொரு நாள் போய் நார்மலாக எப்படி சாவகாசமாக சாப்பிட்டு பார்ப்போம். கொதிக்க வேணும், சூடானுங்க. போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்குள்ள ஊருக்கு வந்துச்சு. ஆனால் சூடாக சாப்பிட்டுருந்தீங்கன்னா வேறு லெவலில் வந்துருக்கும், செம்மையாக இருந்திருக்கும். நான் உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா இது நார்மலாக சாப்பிடும்போது எப்படி இருக்கான், இன்னும் சூடாக சாப்பிட்டிங்கன்னா பிரியாணி பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சரி, என்ன பிரியாணியாக இருந்தாலும் சரி, மொக்க பிரியாணியாக இருந்தாலும் சூடாக சாப்பிட்டிங்கன்னா அது எடுத்து கொடுக்கும்போது ஒரு டேஸ்ட்டு அப்படியே டேஸ்ட் பஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உடையும். அப்படியே கண்ணில் தண்ணி வரும், அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த பிரியாணி சூடாக சாப்பிடும்போது. 65 ஆல்சோ. நான் ஃபுட்டு எல்லாம் கிடையாது, தோணுச்சு ரொம்ப நாளாக இன்ஸ்டாகிராமில் பார்ப்பேன். என்னடா இதுக்கு போய் இவ்வளோ ஹைப் கொடுக்குறானுங்க, அவர் கேட்குறதெல்லாம் கடை வர போட்டுனே இருக்காரு. அப்படி என்ன தான் இருக்குது அதை பார்க்கணுன்ற ஒரு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் நினச்சே பார்க்கல, நம்ம வீட்டு கொஞ்சம் தள்ளியே வந்து கடையை ஓப்பன் பண்ணாருன்னு. நிறைய கூட்டம் வந்துச்சுங்க, நிறைய குழந்தைங்களை கூட்டின்னு பேரண்ட்ஸ் வந்தாங்க.
அவங்களால பில்லு வாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு மனம் உடைஞ்சு திரும்பியே போயிட்டாங்க. நாளைக்கு வந்துக்கலாம் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. குழந்தைங்க வந்து பாவமாக பார்த்து போச்சு அப்பா அப்படின்னு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா அவர் அந்த அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. இல்லைம்மா கூட்டமாக இருக்குது, இப்போ வாங்க முடியாது, வா நாளைக்கு கண்டிப்பாக கூட்டின்னு வர அப்பா சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. ரொம்ப மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறது, கொஞ்சம் முன்னாடியே ப்ரீ புக்கிங் லைட்டாக காலையில் நான் காலைல 10 மணிலாம் போயிட்டு விசாரிச்சுட்டு வந்தேன் எப்போ ஓப்பனிங். 1 மணி ஓப்பனிங் சொன்னாங்க. கரெக்டாக நானும் 1 மணிக்கு போனேன். 12:55 ஏழுந்து பைக் எடுத்துகிட்டு சரணு கிளம்பி போனேன். கரெக்டாக 1 மணி. அப்போ தான் நான் போகும்போது தான் அந்த அண்டாலாம் இறங்கி எடுத்து வைக்கிறாங்க. செம்ம கூட்டம். அவர் அப்போ தான் வந்து நிற்கிறாரு. நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்மளும் ஃபோட்டோ இருக்கும், சைடில் ஃபோட்டோ வருது பாருங்க. இன்னும் சொல்ல போனால் சூடாக சாப்பிட்டா கண்டிப்பாக நல்லா இருக்கும் போல. ஏன்னா பீஸ் வந்து பாருங்க, உங்கள் குடோன் எங்கேயோ இருக்குது, அங்கேருந்து செஞ்சு கொண்டு வந்து இங்கே வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி எல்லா அவங்களோட ஹோட்டல்ஸுக்கும் அந்த ஒரு கிச்சன்லேருந்து தான் எல்லாருக்கும் போகுது. ஸோ அது பெரிய விஷயம் தான். அதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒர்க்லாம் கிடையாது. நம்ம இந்த பக்கம் நின்று பார்த்து கத்திடலாம், பேசிடலாம், என்னடா இது இந்தமாரி பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு கடை ஓப்பனிங் கூட பண்ண தெரியல சொல்லிட்டு பேசிடலாம். ஆனால் அது உட்காந்து பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்ட்டு. ஏன்னா எல்லாத்தையுமே பார்க்கணும், போலீஸ் கண்ட்ரோல்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்து அந்த ஒரு டேவை அவங்க அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அது பெரிய விஷயம். ஏன்னா கூட்டம் கொஞ்சம் நஞ்ச கூட்டம் கிடையாது. அந்த கூட்டத்தெல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பொறுமையும் தேவை. அதேமாதிரி கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மன அமைதி, மனப்பக்குவமும் தேவை. ஆனஸ்டாக சொல்ல போனால் ஆஹா ஓகம் சொல்கிற அளவுக்கோ இல்லை சொல்கிற அளவுக்கோ இல்லை, டீசெண்டாக இருக்கும். டீசெண்டாக சாப்பிடலாம். ஒரு ஃபேமிலி எல்லாம் கும்பலாக போனாங்கன்னா என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒரு பிரியாணியில் அது இருக்குது. மேபி சிக்கன் வேறு மாரி இருக்கலாம். நான் கூட்டம் அந்த இடத்துல செம்ம க்ரௌடு, அங்கே நின்று வாங்க முடியாது. இங்கே தான் நம்ம தெரிஞ்ச பையன் நின்றுந்தான், அதுவும் டாட்டா ஏசிலே வச்சு விற்றுருந்தாங்க. ஸோ சரி இங்கே நம்ம பையன் இருக்கான்றதால என்ன பண்ணிட்டேன், நான் வேறு வழி இல்லை வாங்கிட்டு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இல்லைனா சிக்கன் ஒன்று வந்து வாங்கியிருப்பேன். கூட்டம் அதிகமாக இருக்கிறதால மிஸ் ஆயிடுச்சு. இதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன் சொல்ல போனாக்கா. பிரியாணினாக்கா முட்டை இருக்கணும், அதுதான் பிரியாணி. பீஸ் இருக்கணும், முட்டை இருக்கணும். அப்படின்னா பிரியாணி வெறும் பீஸ் மட்டும், வெறும் பிரியாணி மட்டும் சாப்பிட்டா நமக்கு பிடிக்காது. அட்லீஸ்ட் நானேனாச்சும் இருக்கணும், அது கூட ஒரு தயிர் இருக்கணும், கொஞ்சம் உப்பு போட்டுருக்கணும், கூட வெள்ளரிக்காய் போட்டு கொஞ்சம் கத்திரிக்காய் வச்சு, கத்திரிக்காய் கிரேவி மாரி வச்சு, நல்லி குழம்புலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது போதும். அவ்வளோதான், அது இருந்தால் போதும், அதுவே போதும். ரொம்பலாம் எதிர்பார்க்க மாட்டோம் பிரியாணினா. காரியத்தை பார்த்தேன் எனக்கு தெரியுது. உண்மையாக சொல்லப்போனால் அப்படி தாங்க சாப்பிட்ணும். பிரியாணியும் சாப்பிடணும் ஒரு நாள் முடிவு பண்ணிட்டோன்னா அந்த நாள் அதுக்காக அது பண்ணிக்கணும், அவ்வளோதான். எனக்கு மன வருத்தமாக இருக்குது. ஏன்னா இனிமேல் பிரியாணி சப்புன்னு சாப்பிட்டா பிடிக்காது. அதனால் தயிரை ஊற்றிப்பேன், வேறு வழி கிடையாது. தயிரை போட்டு நீங்களும் தாம்பரம் பக்கம் வந்தீங்கன்னா மறக்காம அப்பு கடை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் தெரிஞ்சு ஒரு ஹெவி காம்படிஷன் இருக்கும். ஏன்னா இங்கே சுக்குப்பாய் வரப்போகுது. ஒரு 4-5 மந்த்தில் இன்னும் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் உருவாக போகுது. அது வேறு யாரும் இல்லை, பார்ப்போம். கடவுளோட அருள் இருந்தால் எல்லாம் நடக்கும். ஓகே தான், ஏதோ கஷ்டப்பட்டதுக்கு. இங்கே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஹோட்டல் இருக்குது, நான் ரெகுலராக தான் வாங்குவேன். சண்டே ஆச்சுன்னா மட்டன் பிரியாணி பயங்கரமாக இருக்கும். 250 தான் குவாலிட்டின்னு ஒரு ஹோட்டல். அங்கே வந்து ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கினாக்கா ஒரு நார்மலாக ஒருத்தன் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அவங்க வந்து கத்திரிக்காய் சும்மா புளிப்பாக பயங்கரமாக இருக்கும். அதே போல் ஹுசேன் பையன் ஒருத்தர் இருக்கார் சிட்லப்பாக்கத்தில், அவர்கிட்ட அதே போல் தான். அந்த வெங்காயம்லாம் தேவையே இல்லை, கத்திரிக்காய் மட்டும் கொண்டு நான் கேட்டு வாங்கிட்டு வருவேன். அது ஒரு மாதிரி புளிப்பாக பயங்கரமாக இருக்கும். பிரியாணி அடிச்சு ஒரு ஃப்ளேவர் ஆகும் பார்த்தீங்களா, அதில் அதை பார்க்க முடியும். சூப்பராக இருக்கும் பயங்கரமாக. அதேமாதிரி குவாலிட்டிலையும் ரொம்ப பிடிக்கும். வீக்லி அவங்க தான் வாங்குவேன். இப்போ நமக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துடுச்சு. வீக்லி அப்பு கடை பிரியாணி. ஓவராட்டு நினச்சிக்காதுங்க. பசியில் இருக்கிறவனுக்கு பழையது கூட பிரியாணி தான். அது இருக்கும்போது எனக்கு இந்த பிரியாணிக்கும் மேலே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்குங்க. அப்போ என்ன பசியில் இருக்குன்னு பார்த்துங்க. காலையிலேருந்து சாப்பிடல. ஸோ அந்த பசியில் எனக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் அதுக்காக மட்டும் சொல்ல நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணலாம். 120 ரூபாய் கண்டிப்பாக ஒர்த்துதாங்க. நல்லா அதிகமாக சாப்பாடு, நல்ல பீஸ் போட்டிருக்காங்க. நான் கூட ஆஃபரில் கொடுக்குறாங்க, வெறும் குஸ்கா போட்டு கொடுத்துருவோன்னு நினைச்சேன். பரவாயில்ல. நான் ஒரு 5-6 பீஸ் இருந்துச்சு, உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். லக்கு எனக்கு. சரி ஓகே, இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்ததை பிடிச்சிருந்தாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டு இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட சொல்லுங்கள். அதே போல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. நிறைய இந்த சேனல் வீடியோஸ்லாம் ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டுட்ருக்கேன்.
போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இதுக்கே மிஞ்சி போனால் 100 வியூஸ் ஆண்டமான்னு தெரியுது. அப்படி தான் போயிட்டுருக்கேன் நிலமை. ஷார்ட்ஸ் போட்டால் ஓடுது, வீடியோ போட்டால் ஓட மாட்டேது, என்ன பண்ணுறது. சரி, ஓகே, நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் சிக்கன் பிரியாணியோட இதே கடையில். ஓகே, உண்ட மயக்கமாக இருக்க போது கண்டிப்பாக தூங்கிடுவேன். ஸோ டாட்டா, லவ் யூ, பாய்.